ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள எரிமலை 600 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெடித்துள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இது நிகழ்ந்திருக்கலாம் என அந்நாட்டு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி 8.8 என்ற ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையொட்டி ரஷ்யா, ஜப்பான், ஹவாய் தீவுகளில் சுனாமி அலைகள் ஏற்பட்டன. இந்நிலையில் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள கிராஷனினிகோவில் எரிமலையிலிருந்து தீப்பிழம்பு எழுந்தது. முன்னதாக இந்த எரிமலையில் 1463ஆம் ஆண்டு வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கும் விஞ்ஞானிகள் தற்போது 600 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். இதற்கு சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். எரிமலை வெடிப்பு காரணமாக தீப்பிழம்புகளிலிருந்து வெளியேறும் சாம்பல் 19,000 அடி உயரத்திற்கு எழுவதால் அவ்வழியாக விமான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என விமான சேவைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சாம்பல்கள் பசிபிக் பெருங்கடலை நோக்கி நகர்வதால் அருகே வசிக்கும் மக்களுக்கு ஆபத்து இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.